ஒரு முழுநிலை திரைப்படத்தை பார்க்குற திருப்தியே தருமா அது? கண்டிப்பாக தரும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஐயில் இருக்கிறது வந்து இப்போ 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். ஒன்று ஹிந்தியில் ஒன்றும் கன்னடத்தில் ஒன்றும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தனமான ஒரு பிளாஸ்டிக்மான ஃபீலையும் ஒரு வேக்ஸ் அட்டாச்மெண்ட் இல்லாத மெழுகுத்தனமான ஒரு 2 இது இருக்குது. ஆனால் இப்போ வந்த ஏஐயோடைய மாடல்ஸ் எல்லாம் இப்போ போன மாதம் மாடலுக்கு இது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது ரியலாக நீங்களே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குது. ரியலாக இருக்குது சார். ஸ்கின் டோனு அதோடைய டாட்ஸு ஸ்கின்னில் இருக்கிற டாட்ஸ் கொண்டு கிளியராக கொடுத்துருது சார். அப்போது எமோஷன் கொடுக்குதான்னா எமோஷனும் கொடுக்குது சார். ஏன்னா அந்த அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீல் பண்ணுறது பொறுத்து தான். நீங்கள் வந்து ஃபன்னியாக நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபன்னியாக கொடுத்துரும். ஏன்னா அது நம்ம எடுத்துக்குது இல்லைங்களா. இப்போ பாரதிராஜா மாதிரி சார் மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி லைட்டிங் பேட்டர்னு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த மாதிரி அந்த முதல் மரியாதையோடைய அந்த பேக்ரவுண்டையே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி போனோம் அப்படின்னு கொடுத்துருவோம் சார். அப்படியே கொடுக்கும். எக்ஸாக்ட்லி கொடுக்குப்பா. அதில் ஃபிலிம் கிரெயின்ஸை போட்டால் முடிச்சு. இப்போ கூலியில் இருக்கிற அந்த சீக்வன்ஸும் அதோடைய பேஸ்டு தான். இந்த டிஏஜிங் பண்ணி டிஏஜிங்கு ப்ளஸ் ஏஐ யூஸ் பண்ணுறேன். அது 2யுமே இது பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலலாம் கூலியில் ஏஐ பயன்படுத்தியிருக்குதா நீங்கள் சொல்கிறீங்க சார்? லாங் ஷாட்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ரியல்லையே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் யூஸ் பண்ணி டிஏஜியும் பண்ணியிருக்காங்க, ஏஐயும் பண்ணியிருக்காங்க. 2மே பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரஜினி சாரை வந்து நடிக்க வச்சே பண்ணிட்டாங்க. அது நல்லதாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கல்லு லுக்கெல்லாம் மாறக்கூடாது, கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஃபேஸில் மார்க்கிங் பண்ணிப்போம். டாட்ஸ் வச்சு மார்க்கிங் பண்ணுவோம். அது வந்து விஎஃப்எக்ஸில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் இது. ஆக்சுவலி அந்த டெக்னிக்கல் லாங்குவேஜில் தான் இதையும் பண்ணாங்க. அது கரெக்டாக வந்துருச்சு. க்ளோஸ்அப் வந்து 2 க்ளோஸ்அப்பாக இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அந்த இடத்துல அந்த டிஏஜிங்கோடைய டச் லைட்டாக தெரியுது. அதுக்கு ஃபிலிம் கிரெயின்ஸை போட்டு அந்த டோனையும் போட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. அது அந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி இருக்கிற டோனையும் பாருங்கள், அதுக்கு அடுத்து வர டோனும் பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா இது தனியாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் தான் சார். ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் படத்துலேயே வந்துருச்சு இல்லைங்களா, ரஜினி சார் படத்தில் வரும்போது. அப்போ இதோட இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்யூச்சரில் இருக்கும் பாருங்களேன். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து ரஜினியோட நடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கலாம். சாத்தியம் அந்த மாதிரி அந்த குடும்பத்தினர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம்னா. ஆமாம், வாங்கணும். அதுவும் இந்த படத்துக்குன்னு தான் அவங்க கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில லூன்ஸ் அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் சார், இனி இந்த வருஷத்துக்கு அப்புறம் ஏஐக்குன்னு ஒரு சட்டமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இவங்க 2 பேரை வச்சுட்டு இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கிடலாம். இல்லை இல்லை பண்ணிடலாம். இவங்க 2 பேரும் நேற்று இந்த இடத்துல சந்திச்சாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்களை உருவாக்கி அந்த நிஜமாக நடந்த மாதிரி காட்டலாம். இப்போ வந்து பொதுவாக வாட்ஸ்அப்பில் வர செய்திகளையே மக்கள் நம்புகிறாங்க. ஆமாம், இது மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட 2 பேரையும் சேர்த்து காமிச்சாங்க. ஒரு காட்சியை உருவாக்கப்பட்டால் மக்கள் மத்தியில் நிஜமாக அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு ஒரு பாதிப்பு வரும். இல்லை கண்டிப்பாக பாதிப்பு சார். அதெல்லாம் எப்படி தடுக்கிறது? அது சார், அது தடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற நடிகர்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது லீடிங் ஆக்டர்ஸு, ஆக்டிங்கில் இருக்கிறவங்க, அது லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் ஹீரோக்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து செக்யூர் பண்ணிக்கிறது நல்லது. எப்படின்னா அவங்களே வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களே வந்து சோசியலில் கொடுத்துடலாம். என்னுடைய இமேஜஸ் இப்போ தனுஷ் சார் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஹிந்தி படத்தை வந்து கிளைமேக்ஸை மாற்றிட்டாங்க. சாரே சொல்லிட்டாரு, இனிமேல் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை பண்ணக்கூடாது, ப்ளஸ் நான் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி சோஷியல்லையும் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துறது நல்லது. கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ராயல்ட்டியோ இல்லையோ அவங்க மேலே வந்து கேஸு கண்டிப்பாக இனிமேல் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது மூலிமா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகி அது சட்டம் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கும் சார். ஆக்சுவலி ஏஐ மூலம் முழுநீள படத்தை உருவாக்கலான்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அந்த முழுநீள படத்தில் நடிக்கிற கதாபாத்திரம் நீங்கள் உருவாக்கின கதாபாத்திரமாக இருக்குமா, இல்லை இப்போ நான் என்னுடைய அக்கா பையனை நடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். அவரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், இவர் நடிக்க வைக்கணும்ட்டு. சரி, அவரை வச்சு அப்படியே படத்தில் முழுமையாக நடிக்க வைக்க முடியும். அவரை வச்சு பண்ணிட முடியும் சார். அப்படியா? அவன் கண்டிப்பாக சார். அதாவது ஒன்றும் இல்லை சார், அவருடைய ஃபேஸு கொஞ்சம் சில வீடியோஸு, இது வந்து வீடியோஸ் வந்து 2ஆம் பட்சம் தான், பட் இருந்தாலும் எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துட்டோம் அப்படின்னா இனி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும், கூலாக கிடச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 360 டிகிரியோடைய இந்த ஸ்கல்லோடைய ஃபார்மு. இந்த இடத்துல சில பேர் சப்பையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்கேலை கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா, அது ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக கிரகிச்சிக்கிது. 3/4 வரும்போது சிலதெல்லாம் மாறிடும். இந்த இடத்துல வருது கேமரா வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் மாதிரி கொடுத்துரும். பட் இந்த இடத்துல திரும்பும்போது சிலருடைய ஸ்கல்லு மாறும். இந்த இடத்துல கொஞ்சம்
கொஞ்சம் சில பேருக்கு மாறி இருக்கும்னு வச்சிங்களேன், சிலதெல்லாம் கீழே இறங்கியிருக்கும், மூக்கு சில பேருக்கு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஒரு 360 டிகிரி ஃபோட்டோஸை நம்ம ஹை ரெசல்யூஷனில் எடுத்து நாம் அந்த இமேஜ் ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட்லி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்கும். ஆமாம் சார். இவ்வளோ அழகாக நடிக்கிற புதுமுகம் யார் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஆமாம் சார் வந்துடும் சார். அதோட இது இப்போவே ஸ்டார்டடு. இனி 5 வருஷத்தில் ஏஜிஐயும் ஏஎஸ்ஐயும் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் சார், இப்போ நம்ம பாட்டில் தூக்கி போடுறோம் இல்லைங்களா? இப்போ தூக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து ஏஐ கொடுக்குது அப்படின்னா கொடுத்துரும். ஆனால் ஏஜிஐயும் ஏஎஸ்ஐயும் பாட்டில் தூக்கி போட்ட உடனே இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு உண்டான சயின்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த சயின்ஸு இதோடைய ரொட்டேஷனாகி கீழே வருது இல்லைங்களா? இதை வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்குது சார். என்ன ஸ்பீடில் வருது, என்ன ஸ்பீடில் போவோம், எல்லாம் அது கால்குலேட் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கிச்சு. இப்போ ஹியூமனை வந்து என்ன கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னையே பயங்கரமாக கால்குலேட் பண்ணி என்னுடைய மைண்டையே ரீட் பண்ணுது சார். அதனால தான் நான் இப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னேன். டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் ChatGPT போய் நீங்கள் வந்து கதையை கொடுக்காதீங்க, தேடாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டேட்டாஸு ஃபோட்டோஸ் அதிகமாக நீங்கள் உள்ளே போக போக உங்களுடைய மொத்த கேரக்டரையுமே அது எடுத்துக்கும், அனலைஸ் பண்ணிவிடும். அப்போ உங்கள் கேரக்டரு உங்களுடைய இப்போவே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு விஷயமே எல்லாமே லிங்க்குன்னு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை தானே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அது கேரக்டர் வந்து எடுத்துக்கும். அப்போ உங்களையே நாளைக்கு அது வந்து வேறு மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணுன்னு அதுதான் டிசைட் பண்ணும். நாம தானே சார் ஃபீட் பண்ணுறோம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் ஒவ்வொரு யார் மாணிக்கன்னு கேட்டால் அவங்கள பற்றி முழு டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுதான் சார் ஏஜியும் ஏஎஸ்ஐயோடைய ஒர்க் அப்படி தான் போயிட்டுருக்கு. பொதுத்தளங்களில் நம்மளை பற்றி தகவலை பதிவு செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறது சார். இல்லைன்னா நீங்கள் உலகத்துக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி அது. ஆமாம் சார், எக்ஸாக்ட்லி. உங்களை அறியாமலே. ஆமாம் சார். அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? இப்போ ஃபில்மு ஜாப்புக்குன்னு வந்துட்டான்னா அந்த உலகத்தில் நம்ம வேறு மாதிரியும், ஃபேமிலிக்குள்ளே போயிட்டால் ஒரு உலகம் இருக்குது இல்லைங்களா? அதனால் ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து உள்ள பொதுத்தளத்தில் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன். இது புரியாமல் சில பேர் தங்களுடைய காதல், வீட்டில் பொண்டாட்டியோட நடக்கிற சண்டை, தன்னுடைய பிள்ளைகளோட அவனுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே தோண்டிக்கிற குழின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க போஸ்ட் பண்ணுற இன்ஸ்டாகிராமு, அந்த ஃபேஸ்புக்கு, இப்போ யூடியூபே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் யூடியூப்பை போட்டு அதை மணி மேக்கிங் பண்ணுறாங்க. இன்னொன்று வேலைக்கும் போகிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபுல் டைமை நீங்கள் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ பிக் டீல். நீங்கள் ஒரு சேனலே ஆரம்பித்து அதை நீங்கள் போஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து நாளைக்கு அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கே அது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நாளைக்கு உங்களுடைய டேட்டாஸை வச்சு அது வந்து அனலைஸ் பண்ணி உங்களையே வந்து ட்ரிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஜிஐயோடைய ஏஎஸ்ஐயோடைய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்போ குவாண்டமில் போயிட்டுருக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு சார். சர்வைலன்ஸ் மேலே மானிட்டரே பண்ணிகிட்ருக்கு நம்மளை. ஆமாம் சார், எக்ஸாக்ட்லி. இப்போ ஓஐன்னு ஒன்று வந்திருக்கு. அது வந்து இனி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் அதுக்குண்டான ஸ்டார்டிங் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ஓஐ. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் சார். அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹியூமனையே ட்ரிக் பண்ணுற அளவுக்கு அது போயிட்டுருக்கு சார். ஒரு 10 பேர்த்தோடைய வேலை இப்போ 8 பேருக்கு வேலை இல்லை, 2 பேருக்கு தான் வேலைங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஏஜிஐ ஏஎஸ்ஐ வந்துச்சுன்னா இன்னும் அட்வான்ஸ் லெவல் போகுது. இந்த ஏஎஸ்ஐ கிட்ட அதை க்ரியேட் பண்ணுறவங்ககிட்டயே 10 மார்க்கு ஒரு 8 மார்க் கூட வாங்க முடியல, 3 மார்க் 4 மார்க்கு தான் வாங்க முடியுது அதை க்ரியேட் பண்ணவங்களாலே. ஏன் அப்படின்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அது. ஆமாம் சார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து மிலிட்ரி பேசிஸு அந்தலேருந்து திறந்து விட்ட போதம் தான். ஆமாம் சார், எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அவங்க ஏஐ கிரியேட் பண்ணவங்க ஒரு சென்சார் வச்சு அவங்க ஒரு பிளாக் வச்சுருக்க மாதிரியும், நமக்கு வந்து ஏஐக்கு ஒரு லாவை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு தனி மனித ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஏஐ வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம் சார். நம்மளை சுற்றி தான் ஏஐ இருக்குது, அதில் நம்ம வாழ்ந்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு உங்கள் டேட்டாஸே அதுவே ட்ரிக் பண்ணும். இப்போ நம்ம மொபைல்லையே வந்து சில மெசேஜ் அழுத்தினா லிங்க் அழுத்தினா நம்ம பேங்க் லிங்க் ஆகி பணம் போயிடும் இல்லைங்களா? அப்போ இப்போ வந்து
வாட்ஸ்அப்பில் ஏஐ ஜென்ரேஷன் எடுத்துக்கிச்சு. அப்போ அது உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுற அந்த எல்லா டேட்டாஸும் அதுவே கிரகிச்சிட்ருக்குல்ல சார். நீங்கள் ஒருத்தர்கிட்ட யாரோட நான் இன்றைக்கி அதிகமாக பேசுகிறேன்னு கூட தெரியும் அதுக்கு. ஆமாம் சார். இப்போ நம்ம இப்போ வைஃபை இருக்குன்னா அந்த வைஃபைலேயே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துக்கோ இவ்வளோ தூரம் மட்டும்தான் அது எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கும், இல்லாட்டினா கொடுக்காதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நெட்லேயே. இந்த மாதிரி இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சீக்ரெட்ஸையை மெயின்டைன் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, செக்யூர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம சர்வருக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி செக்யூராக இருக்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சார். இது இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மெல்ல உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி சார். ட்ரூ. அதை நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனால் அது வந்து ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஐடியே ஹேக் பண்ண முடியுது, உங்கள் சர்வரை ஹேக் பண்ண முடியுது. அப்போ ஹேக்கர் கையில் வந்து இந்த அளவுக்கு ஏஐ டெவலப் ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஒருத்தன் வில்லன் அவனும் பண்ணிகிட்டு இருப்பான்ல சார். கரெக்ட். ஆப்போசிட்டுக்கு ஒருத்தன் இந்த அளவுக்கு ஏஐ இன்டெலிஜென்ட்டாக போகுதா, அப்போ இதிலேருந்து கிராக் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற புத்திசாலித்தனமான கேஜெட்ஸ் பூராத்தையுமே பாசிட்டிவாக வந்து பயன்படுத்துகிறவங்க ஒரு பக்கம் இருக்குது சார். நெகட்டிவாக இதை வந்து இதனுடைய எதிர்வினை இதை வச்சுக்கிட்டு ஆட்டுறவங்க நிறைய பேர் இருக்குது சார். அவங்க கையில் இந்த தொழில்நுட்பம் கிடைக்க நமக்கு பெரிய ஆபத்தும் இதில் இருக்குது. எக்ஸாக்ட்லியா. கண்டிப்பாக இருக்குது சார். பட் அதுலேருந்து நம்ம அவேராக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதுக்கு பேர் வந்து தொழில்நுட்பத்தை தடுக்க முடியாது. ஆமாம், நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம. எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து ஜெயில் பிரேக்கிங் மூலிமா உள்ளே போகிறாங்க எல்லோரும். அதுக்கு பேர் ஜெயில் பிரேக்கிங்னு சொல்கிறாங்க. அந்த ஜெயில் பிரேக்கிங் மூலம் உள்ளே போய் அதெல்லாம் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து உள்ளேருந்தே சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் அவன் நார்மல் மனிதனாக இருப்பான், ஆனால் அவன் வந்து ஜெயில் பிரேக்கராக இருப்பான். அது நமக்கு தெரியாது. அவன் ஹேக்கராக கூட இருப்பான். ஆனால் அவனுக்கு இப்போ மணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜெயில் பிரேக் பண்ணி ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ மாடல் சார், அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஒரு கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் அதை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி. ஆனால் இந்த ஜெயில் பிரேக்கர் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அதை பிரேக் பண்ணி உள்ளே போய் அதை உடச்சிடுவோம். அந்த கிரியேஷனை உடச்சி விட்டு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருவான், எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு. இங்கே எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவாங்க இதை க்ரியேட் பண்ணவங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி இது யார் பண்ணது என்ன ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவனுக்கு இவ்வளோ காசு கொடுத்து அவனை ஹையர் பண்ணிக்கும். ஓ, நீ வா, நீ எப்படி பிரேக் பண்ண எனக்கு காட்டு, திருடன்னு வேலையை சேர்த்துக்கிறாங்க சார். இதுதான் சார் நடந்துட்டுருக்கு. இனிமேலும் ஜாஸ்தியாக நடக்கும். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வேலைக்கு சேர்த்துனதுக்கப்புறம் நீ இன்டெலிஜென்ட்டாக உங்கள்கிட்ட இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனால தான் நீ பிரேக் பண்ணியிருக்க, அப்போ 100 பேர்த்த விட நீ பயங்கரமாக யோசிச்சிருக்க, அப்போ வா அப்படின்னு அதிகமாக காசு சம்பளம் கொடுத்து எடுத்துக்குது அவனை வச்சு அதுக்கு செக்யூரிட்டி பிளாக்கிங்கை க்ரியேட் பண்ணிடுது. இதுதான் சார் ஒவ்வொரு கம்பெனி இதுக்கு முன்னாடியும் பண்ணிகிட்டு இருந்தது, இனிமேலும் பண்ண ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் ஒரு கேட்டு ஒன்று வச்சுருக்கிற மாதிரி நம்மளுக்கும் லாபம் ஒரு கேட் இருந்து நமக்குன்னு ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த ஏஐங்கிறது வந்து நம்மளுக்கு சாதாரணமாக போகும் சார். இப்போ நம்ம வந்து ஏஐ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்ம்லேயே இருந்தோம், டிஜிட்டலில் நம்ம ஏற்றுக்கலை. ஏன் அப்படின்னா அது வீடியோ மாதிரி இருக்கும்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு. இந்த டிஜிட்டல் கேமரா பர்ஃபெக்டாக 24 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருது, மூமெண்ட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த அந்த ஆர்டிஸ்டோடைய அந்த மூமெண்ட்டோடைய அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்க, ஒரிஜினல்ட்டு கொடுத்தது, லைட்டிங் எல்லாம் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபில்ம் காஸ்ட்டு ஸ்கேனிங் இந்த விஷயங்கள்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த ஏஐ வந்து டெவலப்பில் வந்து பர்ஃபெக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துருச்சு. இது வந்து ஏஐ ஜென்ரேஷன் தான் சார். ஏஜிஐ ஏஎஸ்ஐ அது ரெண்டெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அப்போ ஒரு படம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும், இதுலேயே பண்ண முடியும். இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் இந்த ஷாட் வந்து சிஜி, இந்த ஷாட் ஏஐ தொழில்நுட்பத்தோடு பண்ணப்பட்டது, இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்து சாதாரண மக்கள்கிட்டே இப்போ வந்துருக்கு சார். அப்படி இருக்கும்போது இது மாதிரி உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது படத்தை பார்க்குற மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துமா? 2 பேர் காதலிச்சாங்கன்னா இவன் வந்து ஆனந்தப்படுவானா, அவங்க அழுதானா இவன் அழுவானா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபில்மோடைய லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்த 80s 90s வந்த படங்களில் இருந்த ஒரிஜினாலிட்டி என்னென்ன சார், கதாபாத்திரங்களோட இதுவும் காட்சிகளையும் ஒரு சிம்பிளிசிட்டியாக இருந்தது, கதையின் நகரும். அதில் டைலாக்ஸோடைய டெலிவரின்னு ஒன்று இருந்தது முதல்ல. இப்போ டைலாக்ஸ் டெலிவரியே கிடையாது, மாடுலேஷன் கிடையாது, வேரியேஷன் கிடையாது, ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் வேரியேஷன் கிடையாது, லொக்கேஷன் மாறி இருக்குது. ஸோ லொக்கேஷன் இருக்கும், பட் அதுக்கு எமோட் கொடுக்குற ஃபீல் கொடுக்குற அந்த மியூசிக் இல்லை.
நீங்கள் பாருங்கள் 80s 90s படங்கள் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் கரெக்ட். அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டைலாக் டெலிவரியும் கதையும் ஒவ்வொரு ஷார்ட்டு சீன்லேயும் இருக்கும். அதுக்கு மியூசிக் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இதை நாம் இங்கே ஏஐலே கொடுக்கும்போது கண்டிப்பாக இது சாத்தியம். கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் சார், கிரியேட் பண்ண முடியும். அப்போ ராஜா சார் மாதிரியான ஒரு அதுக்கு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது சார். ஒரு ஷார்ட்டுக்கு எவ்வளோ ரேஷியோவில் மியூசிக் கொடுத்தா அது ஹார்ட் டச்சிங்காக இருக்கும்னு. இப்போ வர்ற படங்களில் மியூசிக் வந்து ஹார்ட் டச்சிங் இல்லை. அதே மாதிரி இளையராஜா இன்னொன்று சொல்லுவார், படம் பூரா பின்னணி இசை அப்படின்றது பின்னணி படம் பூரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடங்களில் சைலன்ஸ் இருக்குல்ல, அதுவே அதுக்கான ரீரெக்கார்டிங் தான். எக்ஸாக்ட்லி சார். அந்த லாங்குவேஜ் அவர் மாஸ்டர் சார். அந்த லாங்குவேஜ் அவர் தெரிஞ்சிருக்கா பார்த்தீங்களா? அதனால தான் அந்த படங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வருஷம் இத்தனை ஆனாலும் அந்த படங்கள் பார்த்தா நம்ம மறுபடியும் அந்த காலகட்டத்திலே கனெக்ட் ஆகிடுறோம். அதனால தான் மனசு இளமையாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற டென்ஷன் வேர்ல்டில் அந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அந்த பாடல் கேட்டாவே அப்பாடாங்கிற ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்போது ஒரு ஏஐயில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமா? பர்ஃபார்மன்ஸ் அது கொடுத்துரும் சார். டைலாக்கு வேரியேஷன்ஸ் கொடு அப்படின்னா அதுவும் கொடுத்துரும். அப்போ அதுக்கு உண்டான கரெக்டான அந்த மியூசிக்கை வந்து கரெக்டாக கொடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன், ராஜா சாருடைய ஸ்கோர் ஸ்டைலில் கன்ஃபார்மாக சாத்தியம் வந்துடும். அந்த ஃபீல் ஆடியன்ஸுக்கு ஃபீலை கொடுத்துரும். எக்ஸாக்ட்லி. இப்போ முழுக்க ஏஏ கேரக்டர் உருவாக்காமல் சில கேரக்டர் ஏவி, சில கேரக்டர் வந்து ரியல் கேரக்டர்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ணலாம். அப்போது வசந்த பாலன், லிங்குசாமிலாம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நண்பரானாங்க. ஆமாம். அப்போ சார் எங்கே எப்படி சார்? நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து அந்த தெருவில் ரூமில் இருப்பேன். அப்போ வெற்றிமாறன், அப்புறம் வசந்த பாலன், லிங்குசாமி, நந்தா பெரியசாமி, இவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல டேரக்டர் இருக்கார். ஒரு நடிகருக்கு கொஞ்சம் சுமாராக தான் நடிப்பார்னா கூட இவர் வலிஞ்சு இப்போ பாரதி ராஜாலாம் எத்தனையோ பேர் நடிக்க வச்சுருக்காரு. ஆமாம், அது மாதிரி நடிக்க வைக்கிறாரு. நீங்கள் உருவாக்குற கேரக்டரை யார் நடிக்க வைப்பாங்க அப்படி? பட் எதிர்காலத்தில் இந்த ஏஐ வந்து தமிழுக்கும் அடாப்ட் ஆகிடாதா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.